ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் தாழ்ந்துள்ளவர்களுக்கு பின்பு போவது இல்லை, திறமை வாய்ந்தவர்களுக்கு பின்பு போவது இல்லை, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு பின்புதான் தேவன் போகிறார். கைத்தட்ட சொல்ல இதுதான் உண்மை. ஒரு ஊழியர், பல ஊழியர் கேட்டேன், அவர்கிட்ட எந்த இதுவும் இல்லை, ஒரு கண்ணு தெரியாது, அப்படிப்பட்ட ஊழியர். ஆனா அவருடைய ஜெபம் ஒண்ணுதான், ஆண்டவரே நான் முழுசா கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க. இதுதான் ஜெபம், வேற எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு நீங்க வேணும். He wants you. அவருக்கு நீங்க வேணும். சவுலுக்கு கழுதை வேணும், ஆண்டவருக்கு சவுல் வேணும். சவுல் இழந்த கழுதை சவுலுக்கு திரும்ப, சவுல் இழந்த கழுதை திரும்ப சவுலுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் இழந்த சவுல் திரும்ப ஆண்டவருக்கு கிடைக்கல. சில ஜெப பாருங்க, ஐயோ நான் இழந்தேன் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். நான் அவங்கள்ட்ட சொல்றேன், ஆண்டவர் உன்னை இழந்துட்டாருங்க. என்னது? உங்களதான். நீங்க அது கிடைச்சிருச்சுன்னு போயிட்டீங்க, அப்படியே போயிட்டீங்க. ஆனா அதை கொடுத்தவர் அங்கேதான் நின்றுட்டு இருக்கிறாரு. He lost you, but still he wants you. அவர் உன்னை இழந்துட்டாரு, ஆனா இன்னும் அவருக்கு நீ தேவை. He wants you. அதை அறிந்து ஒரு மனிதன் தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா உலகமே அவனுக்கு பின்னாடி வரும்.